விகடன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு 2026 எலெக்ஷன் 360 டிகிரி அப்டேட்ஸில் நம்ம ஸ்டார் கேண்டிடேட்ஸ் போட்டியிடுற தொகுதிகளை வரிசையாக பார்த்துட்டு இருக்கோம். கடந்த வீடியோவில் நம்ம டிவிகே தலைவர் விஜய் போட்டியிடுற பெரம்பூர் தொகுதியோட கள நிலவரம் என்னவா இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் அப்படியே நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிடுற காரைக்குடி தொகுதியோட கள நிலவரம் எப்படி இருக்குது, அங்கே அவருக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். தொகுதியில சீமானுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி காரைக்குடி தொகுதி குறித்த சில அடிப்படையான விஷயங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். காரைக்குடி தொகுதியில இதுவரைக்கும் நடந்த தேர்தல்களில் அதிக முறை காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. 5 முறை காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்காங்க. அதற்கு அடுத்ததா அதிமுக 4 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக 3 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. தமிழ் மாநில காங்கிரஸ், பாஜக இவங்கெல்லாம் ஒவ்வொரு முறை அங்கே வெற்றி பெற்றிருக்காங்க. இதுதான் அந்த காரைக்குடி தொகுதியோட அந்த தேர்தல் ஹிஸ்ட்ரியாக இருக்குது. 2021 தேர்தலில் நம்ம பார்த்தோம்னா காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட மாங்குடி பாஜக சார்பில் போட்டியிட்ட எச் ராஜாவை விட கிட்டத்தட்ட 25,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு நல்ல வெற்றியை மாங்குடி பெற்றார். அதே வேளையில் அதே தேர்தலில் தற்போது அமமுக சார்பில் களமிறங்கி இருக்கிற தேர்போகி பாண்டி அவருமே கிட்டத்தட்ட 45,000 அந்த அளவுக்கான வாக்குகளை வாங்கியிருந்தார். 2024 தேர்தல் முடிவுகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அங்கேயுமே கார்த்திக் சிதம்பரம் தான் வெற்றி பெற்றார். அவர் தான் இங்கே அதிகமான வாக்குகளை வாங்கியிருந்தார். பாஜக சார்பில் போட்டியிட்ட தேவநாதன், இந்த பக்கம் அதிமுக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளரை விட அங்கே காங்கிரஸ் வேட்பாளர் நல்ல வாக்குகளை வாங்கியிருந்தார். நாம் தமிழருமே அங்கே ஒரு நல்ல வாக்குகளை வாங்கியிருந்தாங்க. இப்போ நம்ம 2026 காலத்துக்கு வரலாம். ஒருபுறம் திமுக கூட்டணியில் காங்கிரஸ்க்கு ஒதுக்கப்பட்டு மீண்டுமே சிட்டிங் எம்எல்ஏ மாங்குடி களத்தில் இறங்கியிருக்காரு. மறுபுறம் பார்த்தோம்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில் இந்த தொகுதி அமமுகவுக்கு ஒதுக்கப்பட்டு தேர்போகி பாண்டி களத்தில் இறங்கியிருக்காரு. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக டாக்டர் பிரபு களத்தில் இறங்கியிருக்காரு. நாம் தமிழர் கட்சி சார்பாக நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி சீமான் களத்தில் இறங்கியிருக்காரு. இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த தொகுதியில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல சிட்டிங் எம்எல்ஏ ஆன மாங்குடிக்கு என்ன விஷயங்கள் சாதகமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, காங்கிரஸ்க்கு பாரம்பரியமாக இந்த தொகுதியில் இருக்கிற வாக்குகள் அப்படிங்கிறது மாங்குடிக்கு ரொம்பவே சாதகமான விஷயமா இருக்குது. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா இந்த 5 ஆண்டுகளில் மாங்குடி தொகுதிக்கு செய்த பல்வேறு பணிகள் அப்படிங்கிறது மாங்குடிக்கு ரொம்பவே சாதகமாக இருக்க விஷயங்களை தான் பார்க்குறோம். உதாரணமாக மினி டைட்டில் பார்க்காக இருக்கட்டும், சட்டக்கல்லூரியாக இருக்கட்டும், அதே போல் பிளே கிரவுண்டாக இருக்கட்டும் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை மாங்குடி தொகுதிக்கு கொண்டு வந்திருக்காரு. பழைய பேருந்து நிலையத்தை தரம் உயர்த்தி இருக்காரு. அதே போல் பல இடங்களில் பயணியர் நிழற்குடை உள்ளிட்ட விஷயங்களை மாங்குடி கொண்டு வந்திருக்காரு. நெல் கொள்முதல் நிலையங்களை கொண்டு வந்திருக்காரு. நிறையா பள்ளிகளை மேம்படுத்துவதற்கான அந்த முயற்சிகள்லையுமே அவர் ஈடுபட்டிருக்காரு. கூட்டணி பலம் என்னோட பணிகளால் எனக்கு கிடைச்ச மக்களோட ஆதரவு அப்படிங்கிறது நிச்சயமாக எனக்கான வெற்றியை தேடி தரும் அப்படின்னு சொல்லி மாங்குடி ரொம்பவே ஸ்ட்ராங்காக தொகுதிக்குள்ள இருக்காரு. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா எந்த மக்களாலும் எப்போதும் அணுகக்கூடிய ஒரு எளிமையாக அணுகக்கூடிய ஒரு நபராக இருக்கிறது மாங்குடிக்கு ரொம்பவே ப்ளஸ்ஸாக இருக்குது. இது போன்ற விஷயங்கள் எனக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு மாங்குடி களத்தில் நிற்கிறாரு. அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா அமமுக சார்பில் போட்டியிடுற தேர்போகி பாண்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தேர்போகி பாண்டி கடந்த தேர்தலில் அமமுக சார்பில் தனிச்சு போட்டியிட்டு கிட்டத்தட்ட 45,000 வாக்குகள் வாங்கினவர். இந்த தொகுதியில் நம்ம எடுத்துட்டோம்னா காங்கிரஸ்க்கு அடுத்ததாக பாரம்பரிய வாக்கு வங்கி இருக்கிறது அப்படின்றது அதிமுகவுக்கு தான் இருக்குது. தற்போது அதிமுக, அமமுக, பாஜக இந்த கூட்டணி எல்லாம் சேர்ந்து இருக்க எனக்கு ரொம்பவே பலமாக இருக்கும் அப்படின்னு தேர்போகி பாண்டியுமே நம்புறாரு. அதோட கடந்த சில மாதங்களாக தொகுதியில் அந்த பூத் கமிட்டி பணிகள் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஒரு பக்கம் அமமுக சார்பில் இவர் போட்டியிடுறதுனால இவர் பிளஸ் அதிமுக சார்பில் போட்டியிட முயற்சி செய்த சுந்தர்லிங்கம், அதே போல் பாஜக சீட் பெற முயன்ற பாண்டித்துறை அப்படின்னு எல்லோருமே தீவிரமாக அந்த பூத் கமிட்டிக்கான வேலைகளை தொகுதியில் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது. முக்குலத்தூர் சமுதாயத்தோட ஆதரவு அப்படிங்கிறது இருக்கிறதால கண்டிப்பாக தனக்கு வெற்றி கிடைக்கும். கடந்த முறையே அவ்வளோ வாக்குகள் வாங்கினதுனால இந்த முறை பலமான கூட்டணி இருக்குது, நான் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன் அப்படின்னு தேர்போகி பாண்டியுமே களத்தில் நிற்கிறாரு. மூன்றாவதாக நம்ம பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழக சார்பில் நிற்கிற டாக்டர் பிரபு பார்த்தோம்னா மற்ற தாவேக வேட்பாளர்களை விட மக்கள் செல்வாக்குள்ள ஒரு வேட்பாளராகத்தான் டாக்டர் பிரபு இருக்காரு. தொடர்ச்சியாக அந்த தொகுதியில் நன்று பரிச்சயமான ஒரு நபராக இருக்கார். ஒரு டிபிக்கல் பொலிட்டிஷியன் மாதிரி அனைத்து நிகழ்வுகள்லையும் கலந்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி சமூக வலைத்தளங்கள் மூலமாக தான் செய்த வேலைகளை கொண்டு சேர்க்கிறது, தன்னை கொண்டு சேர்க்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லையுமே ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு இருக்காரு. அதையும் தாண்டி பார்த்தோம்னா சமீபத்தில் தாவேகாவோட தலைவர் விஜய் காரைக்குடிக்கு பிரச்சாரத்துக்கு வந்திருந்தார். அப்போதுமே பலமான ஆதரவு அப்படிங்கிறதுமே அந்த தொகுதியில் விஜய்க்கு டாக்டர் பிரபுவுக்குமே இருந்தது.
விஜய்க்கு பொதுவாக இருக்கிற ஆதரவையும் தாண்டி தொகுதிக்குள்ள தனக்கு இருக்கிற பரிச்சயம் உள்ளிட்ட விஷயங்களால பிரபுவுமே ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக தான் வந்து தொகுதிக்குள்ள வந்து வலம் வந்துட்டு இருக்காரு. கடைசியாக நம்ம பார்த்தோம்னா நம்ம பார்த்த மாதிரி தொகுதியோட விஐபி கேண்டிடேட்டாக இருக்கிற சீமான் இந்த தொகுதியை தேர்வு செய்ய என்ன காரணங்கள், இல்லை அவருக்கு சாதகமாக இருக்கிற விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவரோட சொந்த மாவட்டமாக இருக்குது. ரெண்டாவது, ஒரு பிரபலமான நபராக ஒரு கட்சியோட தலைவராக சீமான் இருக்கிறது அப்படிங்கிறது அவருக்கு ரொம்பவே ப்ளஸ்ஸாக இருக்குது. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாடு முழுவதுமே நாம் தமிழர் கட்சி கடந்த தேர்தல்களில் ஒரு 20,000 இந்த அளவுக்கான வாக்குகளை ஒரு ஆவரேஜாக வாங்கிடுவாங்க. ஆனால் அந்த ஆவரேஜை தாண்டி வாக்கு பெறுகிற ஒரு இடமாக தான் காரைக்குடி இருக்குது. உதாரணமாக பார்த்தோம்னா 2021 தேர்தல்லையே நாம் தமிழர் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் இங்கே 24,000 வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டோம்னா கூட காரைக்குடி தொகுதியில் மட்டும், சிவகங்கை நாடாளுமன்றத்துக்கு உட்பட்ட காரைக்குடி தொகுதியில் மட்டுமே நாம் தமிழர் வேட்பாளர் கிட்டத்தட்ட 28,000 வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா நம்ம ஆரம்பத்தில் மாங்குடி அவருக்கான பாசிட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். அதே நிலையில் சில அதிருப்திகளுமே இருக்கும்ல. இப்போ மாநகராட்சி தரம் உயர்த்தினதில் ஏற்பட்ட அதிருப்தி, பாதாள சாக்கடை உள்ளிட்ட பிரச்சனைகளால் இருக்கிற அதிருப்தி, முறையான வேலை வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரியான அதிருப்திகள், இது எல்லாத்தையுமே தீவிரமாக கொண்டு சேர்க்கிறது அப்படிங்கிறதையுமே நாம் தமிழர் வந்து தீவிரமாக களத்தில் செஞ்சுட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி நாம் தமிழர் கட்சிக்கு அங்கே இருக்கிற பலமான கட்டமைப்பு அப்படிங்கிறதுமே சீமானுக்கு வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது. ஒரு கட்சியோட தலைவராக இருக்கிறதுனால அந்த பிரபலம் அப்படிங்கிறது அவருக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. கள நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்த மாதிரி தொகுதியில் இருக்கிற பாரம்பரியமான காங்கிரஸ் வாக்குகள், திமுக கூட்டணி, இந்த வாக்குகள் அவர் செய்த பணிகள் அப்படின்னு சொல்லி சிட்டிங் எம்எல்ஏவான மாங்குடிக்கு ஒரு சாதகமான சூழல் அப்படிங்கிறதுமே இருக்குது. அடுத்தா நம்ம பார்த்தோம்னா சீமானுக்குமே வந்து அங்கே இருக்கிற பாரம்பரியமான நாம் தமிழருக்கான ஒரு வாக்கு வங்கி, ஒரு 30,000 அந்த அளவுக்கான வாக்கு வங்கி. அடுத்தா நம்ம பார்த்தோம்னா அதிமுக அமமுக சார்பில் போட்டியிடுற தேர்போய் பாண்டிக்கு அந்த அதிமுக அமமுக பாஜக வாக்குகள் இது எல்லாமே இருக்குது. இருந்த போதுமே கூட அமமுக அதிமுக இணைஞ்சது இன்னமுமே தொகுதிக்குள்ளே வந்து ஒரு இணக்கத்தை உருவாக்கலை. அதிமுக சார்பில் சீட்டு வந்து எதிர்பார்த்தாங்க, ஆனால் அமமுகவுக்கு போயிடுச்சு அப்படிங்கிறதாலும் சின்ன சின்ன அதிருப்திகள் வந்து இருக்கும். அந்த அதிருப்திகளுக்குமே கூட அங்கே இருக்கிற வேற யாருக்காவது வாக்குகள் போவதற்கான வாய்ப்பு இருக்குது, குறிப்பாக சீமானுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற தகவல்களுமே நமக்கு வந்து வருது. அதையும் தாண்டி பார்த்தோம்னா இளம் தலைமுறையோட வாக்குகள் அப்படிங்கிறது பிரபுவுக்கு ரொம்பவே ப்ளஸ்ஸாக இருக்கிற விஷயங்களை வந்து நம்ம பார்க்குறோம். அதே போல் தேவோட்டை ஒன்றியம் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா கூட அந்த பகுதிகளிலுமே பிரபுவுக்கு வந்து ஆதரவு இருக்குது. பொதுவாக தொகுதிக்குள்ள வந்து ஒரு இளைஞர்கள் மத்தியில் பிரபுவுக்கு வந்து ஒரு ஆதரவு இருக்குது. அதே போல் சீமான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சிட்டிங் எம்எல்ஏ மீது இருக்கிற ஒரு சில அதிருப்திகள், ஆளுங்கட்சி எதிர்கட்சிகள் மேலே இருக்கிற அதிருப்திகள் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் சீமானுக்கு வந்து சாதகமாக இருக்குது. அதே போல் தொகுதியில் இருக்கிற நிறைய மக்கள் வந்து இந்த முறை நம்ம வந்து ஒரு மாற்றி வாக்களிக்கலாம், சீமானுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சிலர் அது போன்ற முடிவுகளில் இருக்கிறதால அதுவுமே வந்து சீமானுக்கு வந்து ஒரு சாதகமாக இருக்கிற சூழலை தான் பார்க்க முடியுது. ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிற அந்த அதிருப்தி வாக்குகள் அப்படிங்கிறதுமே கூட சீமானுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிற விஷயங்களையுமே நம்ம பார்க்குறோம். அதையும் தாண்டி தொகுதியில் இருக்கிற பட்டியல் சமூக வாக்குகள் கூட சீமானுக்கு வந்து ஆதரவாக இருக்குது. அது போன்ற தகவல்களுமே வந்து நமக்கு வந்து வருது. எல்லாவற்றையும் தாண்டி தற்போதுள்ள சூழலுக்கு வந்து காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட மாங்குடி ஒரு எட்ஜ் வந்து கூட தான் இருக்காரு. சீமான் தன்னோட வெற்றி பெறணும் அப்படின்னா அவர் வந்து இன்னமுமே கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற தகவல்கள் தான் வந்து களத்துல இருந்து நமக்கு வந்து வருது. அதே நிலையில சீமான் ஆரம்பத்தில் இருந்த அளவுக்கான ஆதரவை விட தற்போது வந்து அவருக்கு வந்து தொகுதிக்குள்ள வந்து நல்ல ஆதரவு வந்து கூடியிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அதையும் தாண்டி சீமான் இன்னமுமே வந்து களத்தில் இறங்கி பிரச்சாரம் இது போன்ற விஷயங்களை செஞ்சால் அவருக்கான ஆதரவு இன்னமுமே கூடும் அப்படிங்கிற தகவல்களுமே கூட வருது. எல்லாவற்றையும் தாண்டி தற்போது இருக்கிற சூழலில் சிட்டிங் எம்எல்ஏவான மாங்குடிக்கு வந்து ஒரு எட்ஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த முறை போல அந்த வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது ஒரு 25,000 வாக்குகள் இல்லை அதுக்கு அதிகமான வாக்குகள் அப்படின்ற அளவுக்கு அந்த வித்தியாசம்லாம் இருக்காது. ரொம்பவே க்ளோஸ் ஃபைட்டாக தான் வந்து காரைக்குடியில் வந்து இந்த தேர்தல் முடிவுகள் இருக்கும் அப்படிங்கிற தகவல்களுமே வந்து தொகுதியை நன்றாக தொடர்ந்து கவனிச்சுட்டு வரவங்களோட கருத்தாவுமே இருக்குது. காரைக்குடி தொகுதியை சேர்ந்தவர்களாக நீங்கள் இருந்தால், இல்லைன்னா காரைக்குடி தொகுதியை வந்து தொடர்ச்சியாக கவனிச்சுட்டு வர ஒரு நபராக நீங்கள் இருந்தால், நீங்கள் காரைக்குடி தொகுதியில் யாருக்கு வந்து வெற்றி வாய்ப்புக்கான சாத்தியம் இருக்குது அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களையுமே வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். இது தற்போதுள்ள நிலவரம் தான். இன்னமுமே தேர்தலுக்கான நாட்கள் இருக்குது. ஆளும் கட்சி எதிர்கட்சி மற்ற கட்சிகள் கூட வாக்குக்கு பணம் கொடுக்கறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இனிமே தான் வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற தகவல்களுமே வருது. ஸோ எல்லா விஷயங்களும் சேர்ந்து தான் தேர்தல் முடிவு அப்படிங்கிறது வரும். ஸோ இன்னும் நாட்கள் இருக்குது. தற்போதைய நிலவரம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். அடுத்து மற்றும் ஒரு வீடியோவில் வேற ஒரு விஐபி கேண்டிடேட் போட்டியிட ஒரு தொகுதி குறித்து நாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.